வணக்கம் நண்பர்களே. 12th ஃபெயில் இந்த படத்தை பற்றி விமர்சனம் பார்க்கலாம். 71வது நேஷனல் அவார்டு கொடுத்தோடனே அப்படி இந்த படத்தில் என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளும் போய் பார்த்தோம். உண்மையிலே இந்த படத்தை நம்ம முன்னாடி மிஸ் பண்ணிட்டோன்னு நமக்கே ஒரு சின்னதாக ஒரு வருத்தம் இருந்தது. ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கதை நான் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த படத்தோட கதையை பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு உண்மையான சம்பவம் தான். ஸோ ஒரு பயோபிக்காக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. மனோஜ்குமார் ஷர்மான்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ அப்படி ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடந்த வரலாறு தான் இந்த படத்தோட கதை. இந்த கதை நான் என்னென்னு சொல்லிடுறேன். அதாவது +2 ஃபெயில் ஆகக்கூடிய நம்ம ஹீரோ எப்படி திருப்பி அந்த +2ல் பாஸ் ஆகி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஆனார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. அதாவது தன்னுடைய ஊர் மத்திய பிரதேஷ் சாம்பல் அப்படிங்கிற கிராமத்தில் நம்ம ஹீரோ இருப்பார். அவர் குடும்பம் பார்த்திங்கன்னா ரொம்ப வறுமைன்னா சாதாரண வறுமை இல்லை, ரொம்ப ரொம்ப வறுமை. அவங்க அப்பா ரொம்ப நேர்மையாக இருக்கிறனால என்னவோ தெரியல, அவங்க அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா வேலையை விட்டு சஸ்பெண்டே பண்ணிடுறாங்க. இப்போ இவங்களுக்கு பணம் இல்லை, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ரொம்ப வறுமையாக இருக்கார். ஹீரோ +2 படிச்சுட்டு இருக்காரு மனோஜ். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா அவங்க அண்ணன் கமலேஷ் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருப்பான். இப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒரு பிரச்சனை வருது. எப்படின்னா +2 எக்ஸாம் எழுதும்போது ஒரு இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி என்ன பண்ணுறாருன்னா, அதாவது அந்த ஊரில் ஒரு ஸ்கூல் இருக்குங்க. அந்த ஸ்கூலில் கொள்ளகார பசங்க எல்லாம் அந்த ஸ்கூலில் தான் படிப்பாங்க. +2 பாஸ் ஆகணும் அப்படின்னா அந்த ஸ்கூலில் ஓப்பன், நீ விட்டு கொண்டு போய் எழுதிக்கலாம், கொண்டு வரலையா மாஸ்டரே போர்டில் போட்டே சொல்லி தருவார் அந்த மாதிரி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்கூலு தான் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலு. ஸோ இப்படி தான் எல்லாம் பாஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அந்த வருஷம் +2 எழுதின எக்ஸாமை அத்தனை பேர்த்தி ஃபெயில் பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் இதில் பாதிக்கப்படுறாரு. சரி, விட்டடிச்சு எழுதுனா தானே, அது தப்பு தானே, இருந்தாலும் அவரோட நேர்மை பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த அதிகாரிகிட்டே போய் சொல்கிறாங்க. அவர் பேர் மனோஜ் தான். ஸோ அந்த அதிகாரிகிட்ட சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சரிப்பா என்னென்னா நீ நல்லா படித்து பாஸ் பண்ணு, அதுதான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. ஒரு கடத்தில் என்னென்னா கமலேஷும் நம்ம ஹீரோ மனோஜும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோவில் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு அரசியல்வாதியோட ஒரு பிரச்சனை உருவாகும். அப்போ அந்த பிரச்சனை அந்த இன்ஸ்பெக்டர் 2 பேர்த்துக்கு தீர்த்து வைப்பாங்க. இப்போ மனோஜுக்கு என்னென்னா, இவரை மாதிரி நம்ம ஒரு இன்ஸ்பெக்டர் ஆகியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சரி நம்ம இன்ஸ்பெக்டர் ஆகிட்டு அப்புறம் திருப்பி அட்டெம்ப்ட் எழுதுறாரு. 12th 3வது முறையாக பாஸ் பண்ணுறாரு. யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்காக பார்த்திங்கன்னா டெல்லி போகிறாரு. அப்புறம் டெல்லி போய் அந்த எக்ஸாம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறாரு, படிக்கிறாரு. இவ்வளோ பேர் இருக்காங்க, நம்ம இப்படினா ஜெயிக்கிறதுன்னு. இருந்தாலும் என்னென்னா அவங்களுடைய ஃப்ரெண்டு கௌரி பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குறாங்க, ஃபோக்கஸாக படிக்கிறாங்க. பட் இருந்தாலும் இவருடைய அங்கே படிக்கும்போது நம்ம மனோஜோடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பா அப்படி, ஓகேங்களா. அந்த பையன் என்ன பண்ணுவான்னா இவன் மேலே அவன் இதாகிடுவான், ஃபெயில் ஆகிடுவான் அந்த யூபிஎஸ்சி எக்ஸாமில். பட் இவன் பாஸ் ஆகிடுவான். யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் பாஸ் ஆகி ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கான ஒரு நேர்காணலுக்கே போயிடுவாங்க. பட் இவனுக்கு என்னென்னா நாம் தோத்துட்டோம்ல, நான் ஃபெயில் ஆகிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனை பற்றி தப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தா அப்படிங்கிற அவங்க ஹீரோயின், அவங்களுக்கு இவளுக்கு காதல் அப்படி இப்படின்னு சொல்லி வதந்தியெல்லாம் கிளப்பி பயங்கரமாக அவங்க வீட்டில் ப்ராப்ளம் பண்ணி விட்ருவாங்க. பட் இதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ரத்தா ஒரு கலெக்டர் ஆயிடுவாங்க. நம்ம ஹீரோ மனோஜ் பார்த்திங்கன்னா நேர்காணலில் நிறைய விஷயங்கள் உண்மையாக நேர்மையாக லாயலாக சொல்ல, அப்படி +2ல் நான் எப்படி பாஸ் பண்ணல இருந்து இப்போது இந்த 3rd கிரேடு எக்ஸாமில் வரைக்கும் நான் எப்படி பாஸ் பண்ணேன் அப்படிங்கிறத ரொம்ப ஹானஸ்ட்டாக இல்லைன்னு சொல்லுது. நான் இந்த நாட்டுக்காக நான் சேவை செய்யணும், அதுதான் என்னுடைய நோக்கம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் மிகப்பெரிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக உருவாவார். ஸோ இவர் பார்த்திங்கன்னா கலெக்டராக இருக்கக்கூடிய ஸ்ரத்தாவையும் பார்த்திங்கன்னா இவர் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா மனோஜ் தன்னோட வாழ்க்கையில் எப்படி ஜெயிச்சார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய கம்ப்ளீட்டான ஒரு ஸ்டோரி. ஆனால் இந்த படத்தோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு கூட சொல்லலாம். என்னென்னா ரொம்ப ஸ்லோவாக போகும். பட் ஒவ்வொரு விஷயம் நம்ம லைஃப்பில் நடந்த மாதிரியே தான் இருக்கும். இப்போ நான் ஒரு +2ல் ஃபெயில் ஆகிட்டேன், இன்றைக்கி நான் ஒரு ஐடி கம்பெனியில் பெரிய ஆளாக இருக்கேன் அப்படின்னா நான் +2ல் ஃபெயில் ஆகி அதுக்கப்புறம் நான் என்ன பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணி அப்புறம் படித்து எவ்வளோ சீரியஸ்னஸாக சில விஷயங்களை முன்னெடுத்து வந்தேன் அப்படிங்கிறது என் லைஃப் ஸ்டோரி. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட லைஃப்பில் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகிருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு கலெக்டராக கூட இன்றைக்கி இருந்துக்கலாம், பெரிய போலீஸ் ஆஃபீஸராக இருந்துக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரு யூனிவர்சல் ஸ்கிரிப்டாக ஒரு ரோல் மாடலாக எல்லாருக்கும் இந்த கதை அமைஞ்சனால தான் பார்த்திங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் இந்த படத்தில் நடந்திருக்கு. ஜியோ ஹாட்ஸ்டாரில் இந்த படம் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். அதனால தான் இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா நேஷனல் அவார்டு கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் சொல்லப்பட வேண்டிய ஒரு படம், ஓகேங்களா. பாருங்கள்.